வணக்கம். சினி மினி கருப்பு பணம் 1964ஆம் ஆண்டு திரைக்கு வந்த வெற்றி படம். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கவியரசு கண்ணதாசன். அவர்தான் இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர். இவை தவிர இந்த படத்தின் கதையை எழுதியவரும் அவர்தான். இந்த படத்தின் திரைக்கதையை எழுதியவர் வலம்புரி சோமநாதன். இந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்களான MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி. இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்து இயக்கியவர் பிரபல ஒளிப்பதிவாளரான GR நாதன். இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தவர் யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த திரைப்படத்தை பற்றிய சில தகவல்களை உங்களுக்கு நான் கூறுகிறேன். அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் படத்தில் நடித்து மக்களை ஆச்சரியப்பட வைத்தவர் கவியரசு கண்ணதாசன். அவர்தான் அந்த வில்லனாக நடித்திருந்தார். தணிகாச்சலம் என்ற நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடித்து நம் அனைவரையும் வியப்பின் உச்சிக்கே படம் பார்க்கும்போது கொண்டு சென்றார் கண்ணதாசன். கண்ணதாசன் இந்த அளவிற்கு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் பாராட்டக்கூடிய அளவிற்கு தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்த முடியுமா? வெளிப்படுத்தி இருக்கிறாரே, எப்படி என்பதுதான் பலருடைய மனதிலும் எழுந்த ஆச்சரிய கேள்வி. சட்டநாதன் என்ற கதாபாத்திரத்தில் TS பாலையாவும், தாமோதரன் என்ற கதாபாத்திரத்தில் K சாரங்கபாணியும் படம் முழுக்க நடித்து மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றனர். காந்தி என்ற கதாபாத்திரத்தில் பாலாஜி நடித்து அனைவருடைய மனதையும் கவர்ந்தார். தேவி என்ற கதாபாத்திரத்தில் இந்த படத்தினுடைய கதாநாயகியாக KR விஜயா நடித்து பெண்களுடைய மனதில் நீங்காத இடத்தை பிடித்தார். லூசி என்ற கதாபாத்திரத்தில் ஷீலா தன்னுடைய தனித்துவ நடிப்பை வெளிப்படுத்தி நல்ல பெயரை பெற்றார். விசாலாட்சி ஃபிலிம்ஸ் என்ற பேனரில் கவியரசு கண்ணதாசன் தயாரித்த இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு பரவலாக பட உலகில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை உண்டானது. ஏனென்றால் கண்ணதாசன் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தை பார்த்துதான். அந்த கதாபாத்திரத்தினுடைய நடிப்பை பார்க்கும்போது அந்த கதாபாத்திரம் எப்படி படத்தில் உரையாடல்களை பேசுகிறது என்பதை பார்க்கும்போது, அந்த கதாபாத்திரத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது கண்ணதாசன் MGRையும் தன்னையும் மனதில் வைத்து கொண்டு இந்த கதையை எழுதி இருப்பாரோ என்ற பேச்சு பல இடங்களிலும் உண்டானது. MGRக்கும் கண்ணதாசனுக்கும் அப்போது பல விஷயங்களில் கருத்து வேறுபாடு உண்டாகி இருவருடைய நட்புக்கும் இடையே மிகப்பெரிய விரிசல் உண்டாகி கண்ணதாசனுக்கும் MGRக்கும் சுமூகமான உறவு இல்லாமல் இருந்த காலகட்டம் அது. MGRக்கு எதிராக கண்ணதாசன் பல பத்திரிகைகளில் MGRை தாக்கி எழுதி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அப்போது நடைபெற்றிருக்கின்றன. கண்ணதாசன் பத்திரிகைகளில் எழுதக்கூடிய அந்த கட்டுரைகளை பார்த்து எந்த அளவிற்கு MGRின் மீது கண்ணதாசன் கடுமையான கோபத்தில் இருக்கிறார் என்பதை பற்றி ஆங்காங்கே விவாதம் செய்து கொண்டு இருந்தனர். அப்படிப்பட்ட சூழல் நிலவி கொண்டு இருக்கும்போதுதான் கருப்பு பணம் திரைக்கு வந்தது. அந்த திரைப்படத்தை பார்த்த அனைவருமே மனதில் நினைத்தது MGRக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு பாதிப்பை. இதை மனதில் வைத்து கொண்டுதான் கண்ணதாசன் இந்த திரைப்படத்தினுடைய கதையையே எழுதியிருக்கிறார். MGRை மனதில் வைத்து கொண்டுதான் இந்த திரைப்படத்தின் உரையாடல்களை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் என்பதாக அனைவருமே நினைத்தார்கள். படம் முடிந்து திரைக்கு வந்த பிறகும் இந்த விஷயம் பரவலாக பேசப்பட்டது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்ற அந்த பாட்டுக்குள்ள அந்த பாட்டு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மக்களுடைய உள்ளங்களில் நீங்காத இடத்தை பிடிக்கும் என்பதை நம்மால் உறுதியாக கூற முடியும். அந்த பாடலை எந்த அளவிற்கு சீர்காழி கோவிந்தராஜன் தன்னுடைய கணீர் குரலில் பாடி ஆழமான இடத்தை மக்களின் இதயங்களில் பெற்றிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அம்மம்மா கேளடி என்ற LR ஈஸ்வரி பாடிய பாடல் இந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் தினமும் வானொலியில் ஒலித்து கொண்டே இருந்தது.
ஆடவர் எல்லாம் ஆட வரலாம், ஆடவரெல்லாம் ஆட வரலாம், ஆடவர் எல்லாம் ஆட வரலாம். கண்ணதாசன் எப்படி வார்த்தைகளில் விளையாண்டிருக்கிறார் யோசித்து பாருங்கள். ஆடவர் எல்லாம், ஆண்கள் எல்லாம் ஆட வரலாம், ஆடவர் எல்லாம் ஆட வரலாம். எந்த அளவிற்கு வரிகளில் தன்னுடைய சித்து வேலைகளை கவியரசர் செய்திருக்கிறார் என்பதற்கு இந்த பாடலின் முதல் வரியே சாட்சி. இந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்று இது. ஏஎல் ராகவன், எல்ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பட்டுச்சிறகு கொண்ட என்ற பாடல் பெரிய அளவில் மக்களின் வரவேற்பை பெற்ற பாடல். தங்கச்சி சின்ன பொண்ணு என்று சீர்காழி கோவிந்தராஜனும் எல்ஆர் ஈஸ்வரியும் இணைந்து பாடிய பாடலும் ஹிட் பாடல்களில் ஒன்று. காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இத்தனை வருடங்களுக்கு பிறகு 1964 திரைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் மக்களின் வரவேற்பை பெற்று வெற்றி படமாக அமைந்த கருப்பு பணம் என்ற திரைப்படத்தை கவிஞர் கண்ணதாசன் சொந்தத்தில் தயாரித்தார் என்பதையும், அந்த படத்தில் வரக்கூடிய நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் ஆழமாக நடித்து மக்கள் அனைவரையும் வியப்பின் உச்சிக்கே கண்ணதாசன் கொண்டு சென்றார் என்பதையும், அந்த திரைப்படம் திரைக்கு வந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கும் கண்ணதாசனுக்கும் இடையே இருக்கக்கூடிய கசப்பான நட்பை மையமாக வைத்து கண்ணதாசன் எழுதிய கதைதான் இது என்று மக்கள் பேசியதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இந்த விஷயங்களை பதிவிடுகிறேன்.